சாக்லேட் மாய்ஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்ஸ் இன்ச் டின்னு 2 எடுத்து ஆயில் தடவி கிரீஸ் பண்ணிவிட்டு அதில் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் பேட்டரும் ரெடி பண்ணி ஒரே டின்னில் ஊற்றி பேக் பண்ணுறதை விட இந்த மாதிரி 2-3 டின்னில் பிரித்து ஊற்றி பேக் பண்ணி எடுக்கிறப்ப கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈரப்பதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே டின்னில் ஊற்றி பேக் பண்ணி எடுக்கிற கேக்கை விட இந்த மாதிரி பிரித்து ஊற்றி பேக் பண்ணி எடுக்கக்கூடிய கேக்கோட டெக்ஸ்சரில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் பவுடர் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், ஒரு முட்டை, வெனிலா எசன்ஸ், இதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில், அது கூடயே மைதா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பீட்ரு வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது கூடயே பாலையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு எந்த ஆர்டரும் கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றாவே ஒரு பவுலில் சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து பீட்ரு வச்சு ஒரு 1-2 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. இது 2 டின்னில் நம்ம பிரித்து ஊற்றிக்கலாம். ஒரு டின்னில் 1 லேயர் வர மாதிரியும் இன்னொரு டின்னில் 2 லேயர் கட் பண்ணுற அளவுக்கு பேட்டர் ஊற்றிக்கிறேன். 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இந்த 2 டின்னையும் வச்சுக்கிறேன். 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேக் பண்ணணும். பேட்டர் கொஞ்சமாக ஊற்றிருந்த டின் வந்து 10 நிமிஷத்துலேயே பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 நிமிஷம் வச்சு நிறைய மாவு இருக்க டின்னையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 2 கேக்கும் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் ஒரு துணி வச்சு மூடி வச்சுக்கலாம். இந்த கேக் ஐசிங் பண்ணுறதுக்கு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஆவினில் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பீட்ரு வச்சு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கிறேன். இது கூட ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்ரு யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சுகர் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது கூடயே கொக்கோ பவுடரையும் சேர்த்து பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பாலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் பீட்ரு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய பட்டர் க்ரீம் மாதிரி இல்லை இதோட டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மல் பட்டர் க்ரீம் வந்து ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சோண்டுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோன்னா கப் கேக்கில் மட்டும்தான் நம்ம பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஃபுல் கேக் வந்து சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு திகட்டும். ஆனால் இந்த க்ரீம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பாலும் சேர்த்துருக்கிறனால அந்த ஸ்வீட்னஸுமே ரொம்ப நார்மலாக சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் 2ஐயும் டீமோல் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 ஸ்லைஸாக கட் பண்ணக்கூடிய கேக்கை மட்டும் மேலே இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறப்ப நம்ம சுடு தண்ணி சேர்த்தனால கேக்கோட கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். அதே மாதிரி கேக்குமே நல்லா சாஃப்டாக ஈரப்பதத்தோடையே இருக்கும்.
எப்பயும் போல் கேக் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் க்ரீம் மட்டும் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சுகர் சிரப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கிட்டத்தட்ட ஃப்ரெஷ் க்ரீமோட கன்சிஸ்டன்சியில் தான் இந்த க்ரீமே இருந்துச்சு. ஐசிங் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. மூணு லேயர் கேக்கையும் வச்சு ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால ஃபினிஷிங்லாம் ரொம்ப நீட்டாக கொண்டுட்டு வர முடியாது. ஓரளவுக்கு சைட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா க்ரீமில் நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கெட்டு போயிடும். கேக்கோட வெயிட்டு 600 கிராம் இருந்துச்சு. அரை கிலோ கேக் 450லேருந்து 500 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நான் ரெகுலராகவே ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கப் கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனீஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ வர்ற சண்டே கூட டீ கேக் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.